Hi everyone, this is from SEBI Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் பாலாலயம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 9 சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் கஸ்டம்ஸ் அண்ட் ரைச்சுவல்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த பழமுதிர் சோலை அப்படிங்கிறது வந்து முருகனின் அறுபடை வீடுகளில் வந்து ஒன்று. ஸோ முருகனின் அந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் நடந்த இடங்கள்ல தான் அந்த புனித கோயில்கள், முருகனின் புனித கோவில்களானது இருக்கின்றது. ஸோ அந்த இடங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முருகனின் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய வீடு வந்து திருப்பரங்குன்றம், அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்திரன் அவருடைய மகள் தேவானையை வந்து முருகனுக்கு வந்து மணமுடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முக்கியமான நிகழ்வானதுனால ஸோ இது வந்து முதல் அறுபடை வீடாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில். ஸோ இதுல வந்து முருகன் வந்து சூரிய பத்மனுடன் போர் செய்த பின் தங்கியிருந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா பழனி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இங்கே தந்தையின் அந்த ஞான உபதேசத்தை முருகன் பெற்ற இடமாக சொல்லப்படுகிறது. நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சுவாமிமலை. இங்க அவருடைய தந்தையான முருகப்பெருமானின் தந்தையான அவருடைய சிவனுக்கு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை போதித்த இடமாக வழங்கப்படுகிறது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா திருத்தணின்னு சொல்லும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி திருமணம் நடந்த இடமாக இது கருத்தில் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது இடம்தான் பழமுதிர் சோலை. ஸோ இதுவும் இருக்கக்கூடியது எங்க பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில். இங்கே வந்து முருகன் வந்து வேடராக வள்ளிக்கு அருள் புரிந்த இடமாக சொல்லப்படுகிறது. பொது சிவில் சட்டம், கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம் உத்தரகாண்டை பின்பற்ற மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி யோசனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 9 சிலபஸில் பேப்பர் 3ல் பாலிட்டியில் டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மற்றும் ஸ்டேட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பொது சிவில் சட்டத்தை வந்து முதலாக அமலுக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட் மாநிலம் தான். ஸோ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4ல் டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினப்பவே நாடு வந்து மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் தான் இந்த டிபிஎஸ்பி. ஸோ இந்த ஆர்டிகிள் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4ல் 36லேருந்து 15(1) வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 44, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட மதங்களில் உள்ள மக்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக இப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து ஹிந்து மக்களுக்காக, கிறிஸ்டின்ஸுக்கு வந்து தனியாக ஒரு சட்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அதன்படி தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அடாப்ஷன், குழந்தைகள் தத்தெடுக்கும் போது டிவோர்ஸ் எல்லாமே அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் தான் அவங்க அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது மதத்தை தாண்டி அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான சட்டம் தான். மேரேஜாக இருந்தாலும் டிவோர்ஸாக இருந்தாலும் அடாப்ஷன் எல்லாத்துலேயுமே மக்களுக்கு ஒரே விதமாக சட்டமாக இருக்கக்கூடியதுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். அதை முதலாக உத்தராகண்ட் மாநிலம் தான் இதை நிறைவேற்றியிருக்காங்க 2025. ஸோ இந்த உத்தராகண்ட் மாநிலம் அப்படிங்கிறது வந்து 2000 ஆண்டுல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த உத்தராகண்ட் அப்படிங்கிற மாநிலம். 2000 ஆண்டுல தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட போது இதனுடைய பேரை பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் அப்படின்னு இருந்திருக்கும். 2007 ஆண்டுல தான் உத்தராஞ்சல் அப்படிங்கிற பேர் வந்து உத்தராகண்ட் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்பு தானத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் யூனிட் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் வந்து 1994 ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி எதற்காக இது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா யாருடைய அந்த உறுப்புகளை வந்து தானமாக பெற்றுக்கொள்ளலாம், அதற்கான ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். ஸோ மூளைச்சாவு அடைந்தோரின் அந்த உடல் உறுப்புகளை வந்து தானமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அது ஒரு ஒரு உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி சாலை விபத்தில் சிக்கி உயிரிழப்போரின் அவர்களையும் கண்டறிந்து அதனுடைய ஒப்புதலின் பேரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உறுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான்
இந்த 1994 கொண்டு வந்த இந்த மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம். ஸோ இதன்படி இல்லீகலாக அந்த மனித உறுப்புகளை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த விதமானது தடுக்கப்படும். ஸோ அதற்காக தான் இந்த சட்டம். ஸோ 2023ஆம் ஆண்டில் வந்து 1.7 லட்சம் பேர் வந்து சாலை விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர். ஸோ அவர்களை அப்படி சிக்கி உயிரிழப்போரின் உடல் உறுப்புகள், திசுகள் மற்றும் எலும்புகளை தானமாக பெறப்படுவதை ஊக்குவிக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்குதுல. பிரதமர் மோடி நாளை பூட்டான் பயணம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய அந்த நெய்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பெங்களாதேஷ் அண்ட் மியான்மர். ஸோ இதில் அதிகமாக அந்த நிலையிலேயே இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் நாடு அப்படின்னு பார்க்கும்போது பெங்களாதேஷ் 4096 கிலோமீட்டர். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது சீனா, மூன்றாவதாக இருக்கக்கூடியது பாகிஸ்தான். இதில் பார்த்தீங்கன்னா 6வது அந்த நில எல்லையை வந்து இந்தியாவுடன் பகிரக்கூடிய ஒரு நாடு தான் பூட்டான். ஸோ இதனுடைய அந்த மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 699. கடைசியாக 7வதாக நில எல்லை பகிரக்கூடிய, குறைந்த அளவு நில எல்லை பகிரக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். ஸோ இப்போ இந்தியாவின் உதவியுடன் ஒரு நீர் மின் நிலையத்தை வந்து பூட்டானில் வந்து அமைச்சிருக்காங்க. இதை வந்து அந்த நாட்டு மன்னரின் தந்தையும் முன்னாள் மன்னருமான ஜிக்மே சிங்கே வாங்சுங்கின் 70வது பிறந்த நாளில் தான் இதை வந்து திறந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதற்காக தான் மோடி அவர்கள் வந்து பூட்டான் பயணம் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த நீர்மின் நிலையத்தின் அந்த திறன் பார்த்தீங்கன்னா 1020 மெகாவாட் திறன். ஸோ அந்த நீர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நிலையம் தான் நீர்மின் நிலையம். ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இருந்த அந்த கடவுள் புத்தரின் புனித நினைவு சின்னங்கள், அவருடைய உடல் பாகங்கள், பொருட்கள் அனைத்தையுமே பூட்டான் தலைநகரில் இருக்கக்கூடிய திம்புவில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் நிலையம் மட்டுமல்லாமல் 4000 கோடி செலவில் வந்து ஒரு இந்தியா மற்றும் பூட்டான் இடையே ஒரு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டமானது செப்டம்பரில் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் 8.21 லட்சம் பேர் பயன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தான் முதலாக தொடங்கப்பட்டிருக்கும். எங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் 8.21 லட்சம் பேர் பயன் அடைந்ததா மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் பயன் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் சனிக்கிழமை 9 to 4 மணி வரைக்கும் உயர்தர மருத்துவ பரிசோதனைகள், அதே மாதிரி உயர் மருத்துவம் வந்து வழங்கப்படும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ அந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே மருத்துவ முகாம்கள் வந்து அமைச்சு பொது மருத்துவம், இதய நலம், பொது அறுவை சிகிச்சை, நரம்பியல், தோல் நலம், காது மூக்கு, மகப்பேறு, பல் மருத்துவம், மனநலம், குழந்தை நலம், நுரையீரல் சார்ந்த எல்லா அந்த பிரச்சனைகளுக்கும் வந்து மருத்துவ பரிசோதனையானது நிபுணர்களால் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் காப்பீட்டில் இதுவரைக்கும் பதிவு செய்யாதவங்களும் இந்த முகாமில் வந்து பதிவு செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த அரசு அங்கீகார சான்றிதழும் இந்த முகாம்களில் வந்து வழங்கப்படும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 523 முகாம்கள் வந்து இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கு. முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டம் திருச்சியில் இன்று முதல்வர் தொடங்கி வைக்கிறார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஏஜ்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மூத்த குடிமக்கள் நல்வாழ்வை மேம்படுத்த, அதே மாதிரி வீடுகளில் உள்ள முதியோர்கள் மனம் சோர்வடையாமல் இருக்க நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் முதியோர்களுக்கான ஒரு அன்பு சோலை திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இது வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு நவம்பர் 10ஆம் தேதி. ஸோ இது வந்து ஒரு 10 இடங்கள்ல இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 அன்பு சோலை அந்த முதியவர்களுக்கான இடமானது அமைக்கப்படும். ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தலா 2 அன்பு சோலைகள். அதே மாதிரி தொழில் மாநிலமான ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரியில்
தலாபூவு என்று சென்னையில் வந்து தண்டையார், சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம் மொத்தமாக 25 முதியோர்களுக்கான அந்த அன்பு சோலை திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க போறாங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா முதியவர்களுக்காக பொழுதுபோக்கு யோகா, நூலகம், திறன் மேம்பாடு, இந்த எல்லா வசதியுமே இந்த அன்பு சோலையில இருக்கும். மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும். இது வந்து மெயினாக அந்த பிளேசஸ்ல தான் பஸ் வசதி உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்ல தான் இந்த முதியவர்களுக்கான அன்பு சோலை திட்டமானது அமைக்க போறாங்க. பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை மாவட்டம் தோறும் நடமாடும் மருத்துவ சேவை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல விமன் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு அரசால் அறிமுகம் செய்யப்பட போகிற ஒரு ஸ்கீம் தான் இந்த மாவட்டம் தோறும் நடமாடும் மருத்துவ சேவை. ஸோ இதன் மூலம் 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து புற்றுநோய் பரிசோதனை வந்து இலவசமாக செய்து கொள்ளலாம். இதன் மூலம் இதற்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மாவட்டம் தோறும் ஒரு நடமாடும் மருத்துவ சேவை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இதனுடைய அந்த பயனாளிகளின் வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் 1,20,000 அதற்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் பயன்படலாம். ஸோ இது எதற்காக அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா பெண் சிசு கொலை, அதே மாதிரி குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக, பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்காக, அதற்காக தான் இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36 கோடி செலவில் 14 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இலவசமாக செலுத்தும் திட்டமும் தொடங்கப்பட உள்ளது. ஸோ இந்த கருப்பை வாய் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புற்றுநோய். ஸோ இதனுடைய அந்த சோதனை ஓட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 9 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து செலுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த புற்றுநோயின் தாக்கம் அதிகமாக கிடைக்கப்பெற்ற மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, ஈரோடு, திருப்பத்தூர். ஸோ இப்போ இந்த ஸ்கீமை வந்து 1 to 14 வரை உள்ள அந்த குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா அங்கோலா உறவை வலுப்படுத்த உறுதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியா ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 4 நாள் அரசு பயணமாக ஆப்பிரிக்கன் நாடான அங்கோலாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அங்கோலாவினுடைய அந்த 50வது சுதந்திர தின விழா என்னைக்கு அவங்களுடைய சுதந்திர தின விழா பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11ஆம் தேதி. ஸோ நம்முடைய நாட்டிலிருந்து முதலாக அவர்களுடைய அந்த சுதந்திர தின விழாவிற்கு சென்றிருக்கக்கூடிய முதல் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தான். இது மட்டும் இல்லாமல் மீன் வளம், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மற்றும் கடல் வளங்கள் குறித்தான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் வந்து மேற்கொள்ள இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் ட்ரீட்டி, ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2023. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மேஜர் பிக் கேட் ஸ்பீஷிஸ், அதாவது டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, ஜாகுவர், பூமா, ஸோ இதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக இந்தியாவால் கொண்டு வரப்பட்டுள்ள அந்த ட்ரீட்டிலை வந்து அங்கோலா வந்து சேர இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அந்த குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ், ஸோ இதுவுமே ஒரு இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப்லாம், இதுலேயுமே அந்த அங்கோலா அவர்கள் இணைய இருக்காங்க. முதியோர் நலன் நாடுவோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஏஜ்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது 60 வயதை கடந்த முதியோர்களின் எண்ணிக்கை சுமார் 15 கோடி. 2050 பார்த்தீங்கன்னா 35 கோடியாக இருக்கும். உலக அளவில் வந்து 65 வயதை கடந்த முதியோர்களின் எண்ணிக்கை 2030 ஆண்டில் 140 கோடியாக இருக்கும். ஸோ நம் நாட்டில் வந்து கூட்டு குடும்ப முறை வெகுவாக குறைந்து வருவதால் முதியோர்கள் தனியே வசிக்கும் நிலை வந்து அதிகரித்துள்ளது. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கவனிப்பதும் குறைந்துள்ளது. ஸோ இதற்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2007ஆம் ஆண்டில், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம். ஸோ இதன் அடிப்படையில் அந்த பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளுக்கு வந்து 3 மாதம் சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமாகவும் விதிக்கப்படும், அல்லது இது இரண்டுமே அந்த பிள்ளைகளுக்கு வந்து விதிக்கப்படும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்டேட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து மூத்த குடிமக்கள் அதிக அளவில் வந்து இருக்கின்றனர். ஸோ அவங்க வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் மூத்த குடிமக்களுக்காக மருத்துவ வசதி, நிதி உதவி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த உள்ளாட்சி வருவாயில் வரக்கூடிய அந்த குறைந்தபட்சம் 10% வருவாயை வந்து மூத்த குடிமக்களுக்காக செலவிட வேண்டும் அப்படின்னும் அந்த மாநில அரசு வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மாநிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு அன்பு சோலை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருச்சியில தான் இதை தொடங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு அரசு நிதி உதவி கொடுக்குறாங்க. 75 வயதை கடந்த முதியோர்களுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீடு. அதே மாதிரி 70 வயதை கடந்த நிலையில் தனியாக வசிக்கும் முதியோர்களுக்கு வந்து தாய் மாணவர் திட்டத்தின் கீழே வந்து ரேஷன் பொருட்களை வந்து வழங்கக்கூடிய அந்த திட்டங்களும் நம்மளுடைய மாநிலத்தில் வந்து இருக்கு.